அப்படியே கர்ஜனை சிங்கம் வைகோ அண்ணாச்சி இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கர்ஜிக்காக. உள்ளூர் அரசியல கர்ஜிக்காங்களா? இல்ல, நேரா கோவம் பூரா ட்ரம்புக்கு நோக்கி இருக்குது. ஆமா, உலகத்தில் இருக்கிற சண்டை பூரா நீ தான் நிறுத்துற, எனக்கு விருது கொடு, அதை கொடு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற. எனக்கு தெரியாது நினைச்சியா? உலக அரசியல உள்ளங்கையில வச்சு ஆட்டி படைச்சவன் நானு. பேசாம இருந்துக்க, விருது கிடையாது, ஒண்ணு கிடையாது, ஓடிப்போ அப்படின்னு ஐயா மிரட்டுறாருல. அவர் இங்க ஒண்ணு பேசுகிறார், அங்கே ஒண்ணு பேசுகிறார். நான் தான் பஞ்சாயத்து பண்ணி வச்சேன் இந்தியா பாகிஸ்தானுக்கு, அதனாலதான் அந்த போர் நின்னதுன்னு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறார். அதை திரும்ப திரும்ப இந்திய அரசு மறுத்தாலும் அவர் அதனையே சொல்லிக்கொண்டு எனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டது என்று. இதுவரை நோபல் லாரேட், நோபல் பரிசு வாங்கிய எவரும் அது கிடைக்கணும்னு முயற்சி பண்ணதும் கிடையாது. அது எனக்கு நோபல் பரிசு எனக்கு கொடுக்கணும்னு சொன்னதும் கிடையாது. உளறலுக்கு மேல் உளறல், ட்ரம்ப் உளறல். அமெரிக்காவிலேயே சர்வாதிகாரியை வெளியேறு, ஜனநாயகத்தை காப்போம் என்று முக்கிய நகரங்களிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ட்ரம்புக்கு எதிரான பேரணிகள், இதுவரை எந்த ஜனாதிபதிக்கும் இப்படி எதிர்ப்பு பேரணிகள் நடைபெற்றதில்லை. ஆகவே இந்த இஸ்ரேல் பிரச்சனையிலே பலஸ்தீன மக்கள் படுகொலைக்கு அமெரிக்காவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்.